இன்றைய பதிவு சனி வக்கர பெயர்ச்சி 2025 விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில் விருச்சிகம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், நற்பலன்கள் கிடைக்கப் போகிறதா, கெடு பலன்கள் கிடைக்கப் போகின்றதா அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல இந்த சனி வக்கர பெயர்ச்சி எப்போன்னு பார்த்தோம்னா 13/7/2025 முதல் 28/11/2025, அதாவது ஏறக்குறைய ஒரு 4.5 மாதங்கள் வரும். ஒரு 138 நாட்கள் சனி வக்கரம். அதாவது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தது. இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இதான் வக்கர பெயர்ச்சி அப்படிங்கிறோம். இந்த வக்கர காலத்தில் சனி பின்னோக்கி செல்வாரா அப்படின்னா பின்னோக்கிலாம் செல்ல மாட்டாங்க. சனி பலன்கள் ரிவர்ஸில் நடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். சனி வக்கர காலத்தில் கும்பராசியில் செல்ல போகிறாரா அப்படின்னா கிடையாது. சனி மீனம் ராசியிலே தான் ட்ராவல் பண்ண போகிறார். ஓகேங்களா? ஒரு கிரகம், அது குருவோ அல்லது சனியோ தன்னுடைய இயல்பு பாதையிலிருந்து சற்று மாற்றம் அடைகின்றது என்றால் அதற்கு பெயர் வக்ரம் என்று அர்த்தம். ஓகேங்க, இப்போ விருச்சிகம் ராசிக்கு இந்த வக்கர பெயர்ச்சியால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்ட்டு பார்ப்போம். விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைகிறார். இது ஒரு நல்ல மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலம்னு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மேம்பாடு அடையும். தடைப்பட்டு வந்த பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். இது வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தடைகள் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கிடும். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமண தடை நீங்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். வேலையில் நன்மதிப்பு உயரும். ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானமான 10வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். இதனால் விருச்சகத்தின் ஒரு தொழில் அப்படின்னா, ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஏற்றம் இருக்கும். விருச்சகத்துடைய பலமே செவ்வாய் தான். இது நல்ல இடத்துல இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வேலையிலையும் தொழிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேற காலத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு ரொம்ப சுமூகமாக, ரொம்ப எழுச்சி மிக்க ஒரு காலமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17-18 தேதியில், அதாவது ஆவணி மாதம் 1-2 தேதிகளில் சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தன்னுடைய சுய வீட்டுக்குள் வருவார். அந்த நேரத்தில் சூரிய பகவானுடைய பார்வை 14வது பாவகமாக சுகஸ்தானத்தை பார்ப்பார். அந்த சுகஸ்தானத்தில் குருவுடைய பார்வையும் விழுது. இதாங்க அற்புதமான நேரம். இந்த நேரம் நீங்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்குறீங்க, ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு 138 நாட்கள் அப்படின்னா அந்த 138 நாட்களும் உங்களுக்கு அமோகமாக இருக்க போதானா? அப்படி கிடையாது. ஒரு சில நாட்கள், குறிப்பாக இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எழுச்சியை சந்திப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு, உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்தி எல்லாமே இந்த நேரத்தில் தீரும். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய அளவில் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த ஓராண்டு 1.5 ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு சிறந்தது. எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் முருகப்பெருமான் வழிபாடு சிறந்தது. நன்றி தோழர்களே. இந்த குரு வக்கர பெயர்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேற வாழ்த்தி வாங்குகிறோம். நன்றி.